இன்றைக்கி நான் இந்த அவரையோட வித்து அதை அவிச்சு வச்சுருக்கேன். தொலி உலிச்சு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு, பின்ன 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை ரொம்ப மெல்லிசாட்டு நீளத்தில் கட் பண்ணியிருக்கேன். 3 டொமேட்டோ, 2 பச்சை மிளகு தும்பு கறி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸு இஞ்சி. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும். கடுகு பொட்டிடுச்சு. இனி வற்றல் மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் காயத்தூள், அப்புறமா இந்த பச்சை மிளகும் இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போடணும். அப்புறமா அந்த பெரிய வெங்காயம் நறுக்கினதை போடணும். கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இனி இந்த தக்காளி நறுக்கினதை அதில் போடணும். அதில் 1 சின்ன டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா கிளறி கொடுத்து வதங்க மூடி வச்சு வதங்க விடணும். வதங்கிடுச்சு. இனி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வச்சு வேக விடணும். நல்லா தழைச்சிடுச்சு. இனி இந்த அவிச்சு வச்சுருக்க அந்த அவரைக்காய் விட்டு அதில் கொட்டணும். கொட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி குறைவு, அதனால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும். காரம் குறவுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட போடலாம். அவரைக்காய் தக்காளி குழம்பு சரியாயிடுச்சு. இது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை பொடிசை நறுக்கி அதில் போடணும் இறக்குற சமயம்.